வணக்கம். நான் சாகுது இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு தளபதி தமிழ்நாடு முழுவதும் 1600க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள்ல ஒரு காவல் நிலையத்துக்கு 2 வழக்கறிஞர் வீதமா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தோழர்களை மக்கள் பணிக்காக நியமிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலே எந்த அரசியல் கட்சியும் சிந்திக்காத மிகப்பெரிய சிந்தனை. பாருங்க, நான் கிட்டத்தட்ட சட்டக்கல்லூரி முடிச்சு 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என்னுடைய சட்டக்கல்வி வாழ்க்கைய நான் 22 வயசுல என்னுடைய அண்டர் கிராஜுவேட் யூஜி பிஎன் லா கிராஜுவேட்டை முடிச்சேன். எங்க காலகட்டத்தில் வழக்கறிஞர் உதவித்தொகைலாம் எதுவுமே கிடையாது. நான் மதுரை சட்டக்கல்லூரி வாழ்க்கையை தொடங்கி என் தகப்பனார் ஒரு சப் கலெக்டர் கேடர்ல இருந்த கூட்டுறவுத்துறை துணை இயக்குநராக இருந்தாங்க. அவங்க பணி மாற்றம் காரணமாக கோயம்புத்தூர் போகும்போது நானும் மதுரையிலிருந்து 3ஆம் ஆண்டுக்கு பிறகு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு அந்த 5 ஆண்டு சட்ட படிப்புல 2 ஆண்டு கோவை சட்டக்கல்லூரிலையும் முடிச்சேன். அதை தாண்டி மாஸ்டர் ஆஃப் லா மெட்ராஸ்லயும் முடிச்சேன். அப்ப நான் 3 விதமான சட்டக்கல்லூரிகளை கடந்து வந்தேன். என் வாழ்க்கை பயணத்துல சட்டம் படித்தவர்கள் ஒரு சரித்திர புருஷர்கள், எந்த மாற்றமே கிடையாது. இந்த சட்டம் படித்தவர்கள் இந்த நாட்டு காட்டிய சேவையில் ஏறாலும் என்றளவும் பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது சட்டமன்றத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சுமார் 60லிருந்து 68% மேல் வழக்கறிஞர்களுடைய பங்களிப்பு என்று இருக்கின்றது. அமைச்சர், நீங்க நிறைய அமைச்சர்களுக்கு அவங்க வக்கீலானோட தெரியாது, துறைமுருகன் வழக்கறிஞர் தான். நிறைய பேர் வக்கீல் படிச்சிருப்பாங்க, வக்கீல பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க, ஆனா கட்சிக்குள்ள இருந்திருப்பாங்க, ஆனா வக்கீல ஒரு காலத்துல பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. நான் மரியாதைக்குரிய மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களுடைய இளவலாக இருந்தேன். அதை தாண்டி எனக்கு தொழில் ரீதியாக எனக்கு அறிவு பாடம் சொல்லிக் கொடுத்த எஸ்ஏ ரஃபீஸ் அட்வொகேட், மரியாதைக்குரிய மஹபூப் ஷரீப் முன்னாள் நீதிபதியாக இருந்து பணி ஓய்வு பெற்றவர், அதை தாண்டி எஸ்கே கார்வேந்தன் அவர்கள், இவர்கள் எல்லாம் நான் கட்டாயம் நினைவு கொள்ளும். காரணம், எனக்கு கைப்பிடித்து தொழிலில் மட்டுமல்ல அரசியலிலும் பல்வேறு விதங்களில் வழிகாட்டிய முன்னோடிகளாக இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் என்னுடைய மூத்தவர் மரியாதைக்குரிய மத்திய நிதி அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் என்னுடைய வீட்டுடைய தொலைபேசிக்கு இரவு 11 மணிக்கு கட்டாயம் பேசுவார். 10:50 11 மணிக்கு கட்டாயம் பேசுவார். எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இளம் வழக்கறிஞரையே ஒரு மதிப்பார். அரசியல் ரீதியாக உள்ள விஷயங்களில் ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட இளைஞர்கள், இன்றைய இளைஞர் ஒரு 22 23 வயது நிரம்பிய என்னிட்ட கேட்பாரு, தினமும் கேட்பார். எங்க அப்பா ஒரு நாள் சந்தேகப்பட்டு, போனை கொடு, நீ சும்மா சொல்றியா, ஏன்னா என்னோட வயசு எப்படி, நீ லேண்ட்லைன் தான் அப்பெல்லாம் போனை கொடு அப்படின்னு எங்க அப்பா வாங்கி பேசுறாரு. மத்திய நிதி அமைச்சர், அவருக்கு ஆச்சரியம், அவர் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுவாரா அப்படின்னு கேட்பார். காரணம் என்னவென்று சொன்னால், யாரிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கேட்டு தெரிந்து கொண்டு அறிந்து தெரிந்து கொண்டு எந்தவித தவறும் இல்லை என்று எனக்கு முன்னோடியாக தெரிந்தவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த வழக்கறிஞர் நியமனம் சொல்லும் போது எனக்கு நினைவுக்கு வந்தது, நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மரியாதைக்குரிய கார்வேந்தன் அவர்கள் பார் கவுன்சிலுடைய சேர்மனாக இருக்கின்ற பொழுது நாங்கள் அவரிடத்திலே சென்று ஒரு குரூப் ஆஃப் அட்வொகேட்ஸ் போய் காவல் நிலைய வழக்கறிஞர் என்று ஒருவர் நியமிக்க வேண்டும், இளம் வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்கின்ற திட்டங்கள் எல்லாம் சொன்னோம். அவர் பார்லிமெண்ட் கூட்டு கமிட்டியுடைய தலைவராக கூட இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் பரிசீலித்து கார்வேந்தனுடைய முக்கிய முன்னெடுப்பில் தான் இந்த இளம் வழக்கறிஞர்களுடைய உதவித்தொகை வந்தது என்பது கூட ஒரு நிச்சயமான ஒரு தகவலாக இருக்கிறது. கார்வேந்தன் மட்டுமல்ல, அது மட்டும் பல்வேறு பார் கவுன்சில் இருந்தவங்க இதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க. இந்த விஷயங்களை நாம் பதிவு செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஏன்னா யார் என்ன செஞ்சாங்களோ சொல்லணும் இல்லையா? அதை தாண்டி என் சட்டக்கல்லூரி வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப அடக்கமாக இருந்த மரியாதைக்குரிய விக்டோரியா கௌரி, அவங்க இன்னைக்கு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்று மாண்புமிகு நீதிபதியாக இருக்கிறாங்க. அதே போல என் சட்டக்கல்லூரியில் எனக்கு மூத்தவராக இருந்தாலும் எனக்கு தோழியாக இருந்த மரியாதைக்குரிய பிரியா ஐஏஎஸ் இளம் வயதிலே இறந்து போனார். அவர் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் எல்லாம் அவர் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர், இளம் வயதிலே இறந்து போனார். அவரையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கூறுவது கட்டாயம் இருக்கிறேன். அதே போன்ற அசோக்குமார், எண்ணிலடங்கா நண்பர்கள் இன்றைக்கும் பார் கவுன்சிலே உறுப்பினர்களாக சேர்மன்களாக இருந்தவர்கள் இருக்கின்றவர்கள். அரசு வழக்கில் என்னுடைய நண்பர்கள் கூட்டம் என்பது மிகப்பெரியதாக இருந்தது. நான் இந்த தளபதியுடைய கொள்கை என்பது, நாங்கள் ஏற்கனவே வழக்கறிஞர்கள் பிரியப்பட்ட ஒரு விஷயம். வழக்கறிஞர் குழாம யாரை கேட்டாலும் சொல்வார்கள், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கிரிமினல் சைட் பிராக்டிஸ் எனக்கு தெரியும், போலீஸ் சைட்ல உள்ள விஷயங்கள் போடுகின்ற வழக்கு சரியாக இருப்பதில்லை. அவர்கள் படிப்பு சட்டம் படித்தது அல்ல,
அப்படிங்கும் போது ஒரு சட்ட அறிவு கொண்டவன் ஒரு எஃப்ஐஆர் போன்ற ஆவணத்தை தயார் செய்வது, அல்லது காவல் அறிக்கையை தயார் செய்வது, அல்லது சாட்சிகள் பட்டியலை தயார் செய்வது, அல்லது ஒரு காவல் நிலையத்தை நடத்துவதை வழிகாட்டுவது என்பது ஒரு சட்ட அறிஞர் இருந்தால், ஒரு ஜூனியர் ஒருவர், சீனியர் ஒருவர் இருந்தால் மிக நலமாக இருக்கும் என்று நாங்கள் ஒரு முறை சொன்னோம். அது இன்றளவு என்னிடத்தில் ஆவணம் உள்ளது. நாங்கள் பார்லிமெண்ட் கூட்டு கமிட்டியிலே சென்று இதை நாங்கள் ஒரு மெமரண்டமாக கொடுத்தோம். அது நிறைவேறவில்லை. நியாயமான இது. இன்றைக்கு சுகாதாரத்துறை மற்ற துறைகளுக்கெல்லாம் செலவழிப்பது போல சட்டத்துறை என்பது இந்த சமூகத்தினுடைய அழுக்குகளை அவலங்களை சரி செய்வது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையிலிருந்து, போதை கலாச்சாரத்திலிருந்து எத்தனையோ குற்றங்கள் அல்லது எண்ணற்ற சிவில் வழக்குகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், நீதிமன்றத்தில் நெடிய பணிக்கட்டுகளிலே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வழக்குகள் தீர்க்க முடியாமல் தேங்கி கிடக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். இந்த சூழலில் தளபதி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்பது மிகவும் அறிவு சார்ந்த விஷயம், மிகவும் ஒரு அற்புதமான விஷயம். தளபதி போன்ற ஒரு தலைவராக மட்டும்தான் இது ஒன்று சிந்திக்க முடியும் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இதை தாண்டி அன்பு வழக்கறிஞர் பெருமக்களே, அன்பு வெற்றிக்கழக தோழர்களே, தொண்டர்களே, இந்த அன்பு வழக்கறிஞர் இளவலர்களும் அல்லது என்னை ஒத்த வழக்கறிஞர் பெருமக்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லி தெரிவதில்லை. நீங்கள் உங்கள் கையிலே இருக்க வேண்டியது போலீஸ் ஆக்ட் புத்தகம் நிச்சயமாக இருக்க வேண்டும். காரணம், காவல்துறையினர் நமது நண்பர் தான், ஆனால் அவர் ஆட்சியாளர் கையில் இருக்கக்கூடிய ஒரு தூத்துச்சீட்டு. அவர்களை சொல்லி குற்றமில்லை. நீங்கள் அவர்கள் வெளியிலிருந்து பார்த்தால் அவர் ஒரு அரசு ஊழியர், தன் வேலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பணியாவிட்டால் தனக்கு பணிமாறுதல் போன்ற பல பிரச்சனைகள் அவர் கொடுப்பார்கள். மேலதிகாரி நெருக்குதல் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அவர்கள் பணியே நிச்சயமற்ற சூழ்நிலை ஆயிடும். அப்படி இருக்கும்போது நிறைய நல்ல காவலர்கள் இருக்காங்க. அவங்க நல்லது செய்யறதுதான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர்கள் நட்பு முறையை பார்க்க வேண்டும். பின்பு அவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டும். பின்புதான் சட்டத்தை பேச வேண்டும். ஒரு வழக்கறிஞர் ஒரு காவல் நிலையத்துக்கு சென்று விட்டால் இப்படித்தான் இருப்பார் என்று ஒரு பின்பத்தை கட்டமைத்து விட்டார்கள். போனோடனே சட்டம் பேசுவாரு, எதிர்த்து பேசுவாரு, போலீஸ் அவர் பேசி சவால் விட்டு பேசினால் நல்லவன் என்று நெட்டிகட் நம்மள்கிட்ட வரக்கூடிய கிளியன்ஸ் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மாபெரும் தவறு. நீங்கள் முதலாக அவர்கிட்ட போய் நட்பு முறையை பாராட்ட வேண்டும். உங்களை நியமித்தவர்களுக்கு நீங்கள் உயர் அதிகாரிகளை சந்திக்க வேண்டும். அந்த காவல் நிலையத்தினுடைய அதிகாரிகளை சந்திக்க வேண்டும். இதற்கெல்லாம் கடந்த பிறகுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஏதாவது சட்ட விஷயங்கள் தான் அவர்களிடம் வந்து வாதாடி பெற வேண்டும் வெளிய சண்டையிட்டல என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க செக்ஷன் 40, 41, 174, செக்ஷன் 41A, 2X CRPC போன்ற சட்ட விஷயங்களை நீங்கள் தெளிவாக கற்றுத்தேர. காரணம் மிக சிறதுதான். என்ன தெரியுமா? இவைகள் எல்லாம் அடிக்கடி காவல் நிலையத்தில் வாரண்ட், சம்மன் அல்லது ஒரு பிடி வாரண்ட் போன்ற விஷயங்கள் பயன்படக்கூடிய எவிடன்ஸ் ஆக்ட் போன்றவைகள் நீங்கள் கற்றுத்தேர வேண்டும். என் அன்பு வழக்கறிஞர் பெருமக்களே, என் அன்பு இளவல்களே, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். தலைமுறைக்கு இந்த முன்னிலைச்சு முக்கியமான முயற்சி. அதுல நம்மள மாதிரி சட்ட அறிஞர்களை, சட்ட வல்லுநர்களை இவங்க நல்லது செய்வாங்க நினைச்சு நம்ம கையில ஒரு மாபெரும் பொறுப்பை கொடுத்தாங்க. அந்த பொறுப்பை நாம சிறப்பு ஆற்ற வேண்டும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேல் கடந்த பல்வேறு சிவில் கிரிமினல் வழக்குகள், சென்னை உயர் நீதிமன்றம் அல்லது மதுரை உயர் நீதிமன்றம் அல்லது போதை வழக்கு நீதிமன்றங்கள் அல்லது ஒரு மிகப்பெரிய மாபெரும் மார் கன்சல்டன்சி போன்றவைகளுடைய சட்ட ஆலோசகர் அல்லது கிரிமினல் வழக்குகளை தேனி மாவட்டம், மதுரை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் போன்று தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நடத்தி கொண்டிருக்கின்ற முறையிலே என்னையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், வழக்கறிஞரும் தொடர்பு கொள்ளலாம். தமிழக சட்ட பிரச்சனைகளை உள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களும் சட்ட பிரச்சனை உள்ளவர்களும் என்னையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய அருமை தம்பி உதவியாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் உதவியாளராக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியை சேர்ந்த சுரேஷ்குமார் அவர்கள் மிக பிரபலம் தமிழக வெற்றி கழக தோழர்களிடத்தில் அவருடைய தொலைபேசி எண் எப்போதும் உண்டு. என்னுடைய தொலைபேசி எண்ணும் அவர்கள் எண்ணும் உண்டு என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். என்னுடைய வழக்கறிஞருடைய உதவியாளர் இருக்கக்கூடிய அருமை தம்பியை நீங்கள் தொடர்பு கொண்டால் 24 மணி நேரமும் பொறுப்பு இந்த முக்கியமல்ல. தளபதி அறிவித்து விட்டார், எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் அறிவித்து விட்டார். அதை தலைமையை நாங்கள் ஏற்று செய்வோம். நீங்கள் தொடர்பு கொண்டு சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வோம். தலைமையிலையும் தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பில் ஏற்றுவோம். 2 கோடி உறுப்பினர் சேர்க்கையை சேர்த்து தமிழக முதல்வராக தளபதி ஆட்போம் என போய் விளைவிக்கிறேன். வணக்கம்.